வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலுங்க. இதில வந்து டெலகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்கா இதில கனெக்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நிஃப்டியோட லைவ் அப்டேட் டெய்லி குடுத்துட்டுருக்கேன். இதுவே கூட உங்களுக்கு நல்லாவே ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி பயன்படுத்திக்கங்க. அது ஆல்ரெடி புதுசா ட்ரேட் பண்ணி பழகுறவங்களா இருந்ததுன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ முதல்ல பார்க்காம பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். அதில் இருக்கக்கூடிய வீடியோஸை ஒன் பை ஒன்னாக பாருங்க. இதில் ஒரு 14 வீடியோ இருக்கு. இந்த 14 வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஒன் பை ஒன்னா வந்து எப்படி வீடியோ எந்தெந்த வீடியோ பார்க்கறது அப்படிங்கிறத லைனாக கொடுத்துருக்கேன், வரிசைப்படுத்தி கொடுத்துருக்கேன். இதை பாருங்க ஃபர்ஸ்ட். பார்த்துட்டீங்கன்னாவே இதில் நிறைய விஷயம் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஃபர்ஸ்ட் எப்படி லைனாக பார்க்கறது அப்படிங்கிறது முதல் கூட நான் தனித்தனியாக கொடுத்துருப்பேன். வரிசைப்படுத்தி பாருங்கள்னு கொடுத்துருப்பேன். இதில் கொடுத்துருக்க மாதிரி லைனாக பார்க்க ஆரம்பிங்க. ஒவ்வொன்றா பாருங்க. சார்ட்டை பற்றி தெரிஞ்சுன்னா நீங்கள் சார்ட்டை கூட விட்டுருங்க. அகைன் வந்து இங்கே இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதெல்லாம் கொடுத்துருக்கும் பாருங்க. கீழே இந்த இதுலலாம் இதையே தெளிவாக பாருங்க. ஒன் பை ஒன்னா நிறுத்தி ஒவ்வொன்றா பார்த்துட்டு பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் மூவ் பண்ணுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஈஸியாக அதில் புரியும். என்னென்ன எப்படி நம்மளுடைய கான்செப்ட் முழுமையாகவே கொடுத்துருக்கேன். இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. ஆல்ரெடி நீங்கள் ட்ரேடராக இருந்தால் இந்த ட்ரெண்டு பார்ட் 1 பார்ட் 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸு இதுகளை பாருங்கள். இதுவே உங்களுக்கு போதுமானது தான். இதுகளை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதுக்கு பின்னாடி நீங்கள் ஒவ்வொன்றா பயிற்சி பண்ணி பார்த்து ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்குங்க. வாங்க இன்னைக்கு நிஃப்டி என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 நாளா வந்து நிஃப்டி வந்து செல் ட்ரெண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்தது. ஒரு 3, 4 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, செல் ட்ரெண்ட்ல ரன் ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எங்கேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லுக்கு வந்துட்டா. இன்னைக்கு வந்து அது பை ட்ரெண்டுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. கரெக்ட்டுங்களா? இப்போ 1 ஹவர்லயே பார்க்குறோம். ஈஸியா வந்து உங்களுக்கு பார்த்தோன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். கீழ வந்து, மேல வந்து, கீழ வந்து, மேல. இந்த லெவல உடைச்சுட்டா. இப்போ பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு அர்த்தம். இது 1 ஹவர்ல இப்ப தான் பை ட்ரெண்ட் தெரியுது. ஆனா 5 மினிட்ஸ்ல மார்னிங்கே பை ட்ரெண்டுக்கு வந்துட்டா. 5 மினிட்ஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணியிருக்க முடியும். இங்க பாருங்க எந்த இடத்துலேருந்து கிளம்பியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, ஒரு சப்போர்ட் ஏரியா. மார்னிங்கே நம்ம இந்த சப்போர்ட்ட போட்டு வச்சுட்டோம். இந்த சப்போர்ட், இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் குடுத்துருந்தோம். அவன் கரெக்ட்டா சப்போர்ட்லேருந்து கிளம்புனவன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு, ரெசிஸ்டன்ஸ் உடைச்சுட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிட்டான். அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அது எதுவா வரும்? இப்ப பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட இதை தாண்டும்போது அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா, இது மேல இருக்கு. ரைட்டுங்களா? இது ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கு. இப்ப இதையே கனெக்ட் பண்ணுங்க அப்படியே. கனெக்ட் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். கனெக்ட் பண்றது எங்கெங்க பண்ண முடியும் கனெக்ட்டு? பாருங்க. இந்த ஏரியா கனெக்ட் பண்ணலாம். இது ரிஜெக்ட் ஏரியா. இந்த ஏரியா குளோஸ் ஏரியா. இதோ அப்படியே இந்த ஏரியாலாம் ரிஜெக்ட் ஆன ஏரியா. அதே மாரி பாருங்க. இது எல்லாமே கனெக்ட் ஆகும் உங்களுக்கு. கனெக்ட் ஆகும். இது கூட கனெக்ட் ஆகும். இது கூட கனெக்ட் ஆகும். இது கூட கனெக்ட் ஆகும். அப்படியே கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா ஒரு லெவல் வந்துரும். இப்ப இந்த லெவல் தாண்டுனாச்சுன்னா, எங்க போகும் அப்படின்னா, அடுத்த லெவல புடிச்சுக்கணும். புரிஞ்சுங்களா? இப்ப அடுத்த லெவல் இந்த மாரி மார்க் பண்ணி பார்க்கணும். மார்க் பண்ணா தான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இது போட்டு ஒரு ரெட் ஆங்கிள் போடலாம். போட்டாவே இதுதான் லெவல்ன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஏரியாவுக்கு போடணும் நம்ம. அதாவது ஃபர்ஸ்ட் இந்த இந்த இத மார்க் பண்ணிக்கங்க. இந்த இத மார்க் பண்ணிட்டு, அதாவது இங்கேருந்து கிளம்பியாச்சுன்னா, எங்க போகும் அப்படின்னா, இங்கேருந்து மார்க் பண்ணுங்க. இங்க பண்ணிட்டீங்களா? இப்போ இப்படியே வச்சுட்டு நீங்க கன்டின்யூ பண்ணுங்க. அப்படியே இழுத்து பாருங்க. எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. இப்ப நம்ம கனெக்ட் பண்ண முடியல. இந்த மாரி மல்டி கனெக்ட் இருக்கிற மாரி பார்த்துக்குங்க. இதுவரைக்கும் வச்சுக்குவோம். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப கனெக்டிங் பாருங்க எந்த அளவுக்கு கனெக்டிங் இருக்குன்னு நம்மளுக்கு. நீட்டா வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடத்துல நம்மளுக்கு கனெக்டிங் கிடைக்குது. இந்த இடம், இந்த இடம், இந்த இடம் ரிஜெக்ட், இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த இடம் சப்போர்ட்டு, இந்த ஏரியா எல்லாமே கனெக்ட் ஆகுது. இப்படி இருந்தா தான் ஒரு மல்டி கனெக்ட் கரெக்ட்டா ஒர்க் ஆகும். இப்ப இதை வச்சுட்டு நீங்க அப்படியே கன்டின்யூ பண்ணி இழுத்து விட்டுட்டீங்கன்னா, அங்க தான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டு குளோஸ் ஆயிருக்கு. அங்க முடிஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் இங்க தான் வந்து முடிஞ்சிருக்குது அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. இது 5 மினிட்ஸ்ல எப்படி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸ் கிளம்பும்போது எங்க கிளம்பியிருக்குன்னு பாருங்க. ஓப்பன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இறங்கி வந்தத அப்படியே வாட்ச் பண்ணணும் நீங்க. இதுவரைக்கும் வந்து
ட்ரெண்டு லோ உடைச்சிட்டே வந்துட்டு இருந்தது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? அடுத்தது மேலே போய் மறுபடியும் கீழே வந்து மேலே போய் மறுபடியும் கீழே வந்திருக்கா. லோ உடைச்சிட்டே தான் வந்திருக்கா. அகெயின் மேலே போயிட்டு கீழே வந்து நேற்று இங்கே க்ளோஸ் ஆயிருக்கா. இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறா, ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஜர்க் கொடுத்துட்டு இதோ ஃபர்ஸ்ட்டே வந்து பை ட்ரெண்டுக்கு சிக்னல் கொடுத்துட்டான். எப்படி அந்த லெவலை அவன் பிரேக் பண்ணிட்டான். அதனால பை ட்ரெண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த லெவலு? ஃபர்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா பாடி க்ளோஸ் மேலே வச்சாச்சு. இப்போவே வந்து 5 மினிட்ஸில் பை ட்ரெண்ட் வந்தாச்சு. அப்போது அடுத்தது கீழே போகிற மார்க்கெட் இந்த லோ உடைக்கக்கூடாது. புரிஞ்சுங்களா? இந்த லோ உடைக்கக்கூடாது. அகெயின் வந்து இது வரைக்கும் வந்து இந்த ரேஞ்சே சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் போயிட்டா. இந்த சப்போர்ட் நான் ஃப்யூச்சரில் பார்க்குற இப்படி தெரியுது. ஸ்பாட்டில் வேறு மாதிரி ஒரு லெவலை காட்டும். அதை காட்டுறேன் நான். அப்போது இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போனது இந்த லெவல், அதாவது இந்த லெவல் உடைச்சாச்சு. இந்த லெவலுக்கு மேலே பாடி க்ளோஸ் வச்சுட்டா. அப்போ பை ட்ரெண்டுக்கு தெளிவாக வந்துருச்சுன்னு தெரிஞ்சிச்சுங்களா? இப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பழங்க. பை ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னா இனி பைக்கு மட்டும் நான் மூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கங்க. மார்னிங்கே வந்து இதை உடைச்சிட்டு கீழே வந்தோடனே ஆட்டோமேட்டிக்காக கீழே ஏதோ ஒரு இடத்துல பர்ச்சேஸ் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம் பைக்கு. அப்போ இங்கே பண்ணியிருந்தீங்கன்னா அகைன் மேலே பை ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னா நம்ம பைக்கு மட்டும் தானே மூவ் பண்ணணும். இப்போ யோசனை பண்ணால் பைக்கு மூவ் பண்ணலாம். இந்த லெவல் பிரேக் ஆகிடுச்சு, இந்த இந்த லெவல் தாண்டிச்சு, இந்த லெவலை தாண்டிச்சு ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்ததுன்னா எது வரைக்கும் வரணும், இதையும் உடைக்கக்கூடாது. அப்படிங்கும்போது கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இந்த ஏரியா தொட்டுட்டு கீழே வந்தான்னா இதே ஏரியா தான் டெஸ்ட்டு, இந்த ஏரியா தான் சப்போர்ட். இதில் நான் டெலிகிராமில் கொடுத்துருந்தேன் ஆல்ரெடி. அதுக்கடுத்து இந்த ஹையை உடைச்சாச்சு அப்படிங்கும்போது மேலே ஒரு ஹை வச்சுட்டா அப்படிங்கும்போது இப்போ வந்து இந்த லெவலுக்கு வரக்கூடாது. கீழே வந்துட்டு மறுபடியும் மேலே போனவன் இந்த ஹையையும் உடைச்சிருக்கா. அதாவது இந்த லோவுக்கு வரக்கூடாது, அவள் கீழே வர்றவன் இதுக்கு வரக்கூடாது. எகைன் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ண முன்னாடி பாடி க்ளோஸ் வச்சிருக்கா, அதுதான் சொல்ல வர்றேன். பிரேக் பண்ண முன்னாடி இந்த லோவை அவன் உடைக்கக்கூடாது. அதே தான் நடந்திருக்குது. இங்கே ரெசிஸ்டன்ஸில் நடக்குது. அப்போ இங்கிருந்து சப்போர்ட் எடுக்கிறான்னு தெரிஞ்சுக்கணும். நான் பை ட்ரெண்டில் இருக்குது, அதனால அகைன் சப்போர்ட் எடுக்கிறான் மேலே, அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் கொண்டு போய் நிறுத்திட்டான். இப்போ இந்த லெவலெல்லாம் உடைச்சிட்டு நிறுத்தியிருக்கா. இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் நிறுத்தியிருக்கா. இப்போ நாளைக்கு அப்படியே கண்டினியூ ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கா, இல்லை கொஞ்சம் கீழே வந்து போட்டும் கூட மறுபடியும் மேலே போகலாம். அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பண்ணணும். இதில் ஒன்று கவனிச்சுக்கங்க. இது வந்து பாருங்கள், லெவல் வந்து இங்கிருந்து ஓப்பன் ஆகி இங்கே போய் முடிஞ்சிற மாதிரி வருது. ஸ்பாட்டில் வேறு மாதிரி காட்டும். இந்த இந்த கையை ஃபஸ்ட்டு உடைச்சிட்டா ஸ்பாட்டில் எப்படி காட்டுதுன்னு காட்டுறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 ஹவரே பார்த்துப்போம். ஸ்பாட் இது நிஃப்டி 50 இண்டெக்ஸ். இது பாருங்க, ஆல்ரெடி நம்ம மார்னிங் போட்டு வச்சு சப்போர்ட் தான். இந்த சப்போர்ட்டுக்குள்ளேருந்து கிளம்புனவன் அடுத்து ரெசிஸ்டன்ஸ் தான் போய் நிற்கிறான். அப்போ இடையில என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் பார்ப்போம். நம்ம அதில் பார்த்ததுக்கு இதில் பார்க்க ஒரு சின்ன வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, டச் ஆனோடனே அதில் வந்து ஃப்யூச்சரில் இதை உடச்சிட்டு மூவ் ஆயிட்டா. ஆனால் இதில் என்ன பண்ணிக்கிறா, இங்கே ஈக்குவலாக வச்சுட்டு கீழே விட்டா. கீழே விட்ட எது வரைக்கும் வந்திருக்கான்னு பாருங்க, இந்த பாடி தான். பாடி மட்டத்துக்கு வந்து சப்போர்ட் எடுத்துட்டு எகைன் போய் மேலே உடைச்சாச்சு. உடைச்சும் போது இதெல்லாம் பிரேக் பண்ணிட்டு போயிட்டான், பாடி க்ளோஸ் வச்சுட்டான்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எகைன் கீழே வர்றவன் இந்த லோவை உடைக்கக்கூடாது. இங்கேருந்து மேலே கிளம்பி போய் அதே மாதிரி அடுத்த ரேஞ்சுக்கு போயிட்டான். புரிஞ்சுங்களா? பை ட்ரெண்ட் வந்தாச்சுன்னா பைக்காக மட்டும் மூவ் பண்ணுங்க. ஒவ்வொரு புல் பேக்லையும் கீழே வர்ற மூவ்மெண்ட்டுக்குமே நீங்கள் இங்கே பிக் பண்ணி பழகிக்குங்க. இதோ இந்த இடம் அதே தான். கரெக்டாக வந்து பாடி லெவலில் டச் பண்ணிவிட்டு அப்படியே பூந்து ஓடிட்டேன் மேலே. புரிஞ்சுங்களா? இதுதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா போதும். இப்போ ஃபஸ்ட்டு ட்ரெண்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்ன ட்ரெண்டில் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ தான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் வைக்க முடியும். ட்ரெண்டு தெரியாமல் நம்ம கீழே திரும்ப புட்டுக்கு மேலே திரும்ப காலுக்குன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. கீழே திரும்புகிற மாதிரி தெரியும். இதே மாதிரி இங்கே இங்கே வந்து கீழே திரும்புது, ரைட் இங்கேயும் கீழே திரும்புது. அப்போ என்ன ஆகுது, புட்டுக்கு போகும்னு நான் நினைப்பேன். ஆனால் இங்கே புட்டுக்கு பெருசாக நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்காது. ஏன்னா புட்டுடைய மூமெண்ட்டும் பெருசாக இருக்காது. அப்போது நம்ம ட்ரெண்டுன்னா பை ட்ரெண்டு. இது ஹையை உடைச்சாச்சு, பை ட்ரெண்டுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சாச்சு. அப்போ கீழே வந்துட்டு திரும்பும்போது பை ட்ரெண்டுக்கு கால் ஆப்ஷனுக்கு மட்டும் மூவ் பண்ணலாம். கீழே வந்தாலும் இங்கே புட்டுக்கெல்லாம் யோசனையே பண்ணக்கூடாது, அமைதியாக விட்டுறணும். ஏன்னா பை ட்ரெண்டுக்கு வந்தாச்சுன்னா பை ட்ரெண்டில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ அதை பிக் பண்ணி பழகுங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே போயிட்டு கீழே வந்தவன் இந்த இடத்துலையே சப்போர்ட்டு. அகெயின் கீழே இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து இப்படி வந்து போட்டு போயிருக்கா.
அப்போ இந்த இடத்த சப்போர்ட்டாக வச்சிருக்கா அடுத்த டைம். அதுக்கு அடுத்த டைமு இந்த ஹையை பிரேக் பண்ண பின்னாடி மேலே போயிட்டு கீழே வந்தவன் இந்த இடத்த சப்போர்ட் எடுத்திருக்கா. ஒரு டைம் வந்துட்டு ரெண்டாவது டைம் அதை உடைச்சிட்டு மேலே போயிட்டு கீழே வந்தவன் அதையவே சப்போர்ட் பண்ணிட்டு போயிருக்கா. புரிஞ்சுங்களா? ஒரு ட்ரெண்டுக்கு வந்துச்சு, அந்த ட்ரெண்டு கூடவே போய் பழகிக்கணும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இதையும் ஃபாலோ பண்ணுங்க. சரிங்களா? அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாதுங்க. ஆப்ஷனில் போனீங்கன்னா இதெல்லாம் கிட்டத்தட்ட இன்னைக்கு எங்கிருந்து 480லேருந்து 720 கிட்டத்தட்ட 250 பாயிண்ட் போயிருக்கு. 250 பாயிண்ட்டுக்கு ஆப்ஷனில் 150 பாயிண்ட் இன்னைக்கு, நாளைக்கு எக்ஸ்பிரிங்கிறனால இன்னைக்கு 175 பாயிண்ட் கண்ணில் காமிச்சிருக்கு. சரிங்களா? ஒரு ட்ரேட் எடுத்து வேடிக்கையே பார்த்துட்டு விட்டுருக்கலாம். விட்டிருந்தாலும் பக்காவாக கையில் கொடுத்துருக்கு. புரிஞ்சுங்களா? இப்படி ஃபாலோ பண்ணுங்க. இந்த ட்ரெண்டை மட்டும் மிஸ் பண்ணக்கூடாது. நேற்று பூரா செல் ட்ரெண்ட்லேருந்து இன்னைக்கு பை ட்ரெண்டுக்கு மாறிட்டாங்கிறது ஓப்பனிங்லேயே நம்மளுக்கு கண்ணில் காமிச்சு கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம அது கூட போக வேண்டியதானே. ஒவ்வொரு டைம் நம்ம இந்த ட்ரெண்டை பற்றி பேசுகிறோம். அந்த ட்ரெண்ட் இதுக்கு தான் வந்து அந்த சப்போர்ட் ரெசல்ஸ் ட்ரெண்டை பாருங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு ஜாக்பாட்டாக இருந்திருக்கும். ஓகே, நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் மறுபடியும் சந்திப்போம்.